இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் சினி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து இன்னைக்கு ஒரு 2 ஹீரோஸோட ஒரு பயோகிராஃபி பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்க 2 பேருமே இன்னைக்கு ஒன்றா பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். தமிழ் சினிமாவில் பொதுவாகவே ஒரு ஆக்டரோ இல்லை ஆக்ட்ரஸஸோ யாராக இருந்தாலும் வந்துட்டு ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கணும், ஹிட்டு கொடுக்கணும் அப்படின்னு தான் சொல்லி நினைப்பாங்க. ஆனால் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற இந்த 2 பேருமே அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வேறு லெவலான ஒரு சூப்பர் ஸ்டாராக இல்லைனாலும் மக்கள் மனசில் நீங்காத ஒரு இடத்த பிடிக்கணும், அவங்களுக்கான நல்ல ஒரு கண்டென்ட்ஸை வந்துட்டு நம்ம சினிமா மூலயமா கொடுக்கணும் அப்படின்னு நினச்ச 2 பேர் தான். அதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா தன்னோட டான்ஸ் மூலயமா சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து ஒரு சூப்பர் ஹீரோவாக வந்துட்டு மாறினவர். அண்ட் இன்னொருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டோட ஒரு பெரிய ஒரு அரசியல் குடும்பத்திலேருந்து வந்து அதுக்கப்புறம் அவருக்குன்னு ஒரு தனி இடத்தை வந்துட்டு உருவாக்குனவங்க. அதில் ஒருத்தர் வந்துட்டு ஆக்டர் பரத் அண்ட் இன்னொருத்தர் வந்துட்டு ஆக்டர் அருள்நிதி அவர்கள். இந்த 2 பேரை பற்றி அவங்களோட ஒரு சின்ன ஜேர்னியை வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். 2003 அந்த வருஷம் வந்துட்டு ஒரு புதிய ஜென்ரேஷன் ஆரம்பமான வருஷம் இல்லையா? ஸோ இதனால டைரக்டர் சங்கர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பாய்ஸ் அப்படின்ற ஒரு படம் மூலிமா அந்த ஜென்ரேஷன் அப்படிதான் இருக்குது அப்படின்றத காமிக்கிறதுக்காக எடுக்கிறாங்க. அதில் 5 பாய்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தராக தான் வந்துட்டு பரத் நடிச்சாங்க. அந்த ஒரு படம் வந்துட்டு ஆரம்பத்தில் அவ்வளோ பெரிய ஹிட் ஆகலைனாலும் ஒரு ஜென்ரேஷன் இன்ட்ரடக்ஷனுக்கும் அண்ட் பரத் அவங்களோட கெரியருக்கும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குற படமாக தான் இருந்தது. நார்மலாகவே பரத் அவர்கள் வந்துட்டு டான்ஸில் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தனாலையும் நிறைய டான்ஸ் காம்படிஷன் மூலயமா தான் அவரை வந்துட்டு டைரக்டர் சங்கர் ஓகே இந்த ரோலுக்கு இவர் கரெக்டாக இருப்பாருன்னு சொல்லி சூஸ் பண்ணனாலையும் கண்டிப்பாக இந்த ஒரு படம் வந்துட்டு அவங்களோட ஆக்டிங் கெரியருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு படமாக வந்துட்டு அமைஞ்சுது. ஸோ இவங்களுக்கு இனிமேல் வந்துட்டு ஆக்டிங் சான்சஸ் கிடைக்குமா, சினிமா சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டதில் 2 வருஷத்தில் வந்து அதை நிரூபித்து காட்டினார் பரத் அவர்கள். அது தொடர்ந்து 2004 காதல் அப்படின்ற ஒரு மூவி வருது. பரத் அவர்களோட கெரியர்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்டான மூவி, அவரோட ஆக்டிங்கை வேற லெவலாக கொண்டு போன ஒரு மூவி அப்படின்னா காதல் தான் சொல்லணும். அதில் முருகன் அப்படின்ற ஒரு மெக்கானிக்கல் கேரக்டரில் இவர் நடிச்சிருப்பாரு. அண்ட் வந்துட்டு இது ஒரு ஹீரோயின் சந்தியா அவர்கள். ஸோ இவங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்கிற லவ் ஸ்டோரி எந்த மாதிரி இருக்கு, ஒரு ஜாதி அப்படின்ற ஒரு விஷயத்தினால இவங்க எந்த அளவுக்கு வந்துட்டு கஷ்டப்படுறாங்க, எப்படி பிரியறாங்க, அதில் வர இவங்களோட எமோஷன் சீன்ஸாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் கிளைமேக்ஸில் எல்லாரையும் அழுக வைக்கக்கூடிய மனசே உடஞ்சு போகிற அளவுக்கு அந்த கிளைமேக்ஸில் வந்துட்டு பரத் அவங்களோட ஆக்டிங் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு அவரோட கெரியரில் ஒரு இம்பார்ட்டன்டான மைல் ஸ்டோனா இந்த படம் வந்துட்டு அமைஞ்சது. ஸோ தொடர்ந்து காதல் படத்துக்கு அப்புறம் எம்மகன், வெயில், பட்டியல், சேவல் இந்த மாதிரி நிறைய இம்பார்ட்டன்டான மூவிஸ்லேயே வந்துட்டு நடிச்சிட்டு வந்தார். ஒவ்வொரு மூவியும் ஒவ்வொரு வித்தியாசமான கேரக்டர்ஸில் அவர் நடித்தார். ஸோ எல்லா மூவியும் ரொம்ப பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகலைனாலும் சொசைட்டிக்கு நல்ல ஒரு கான்செப்டுடைய ஒரு ஃபிலிமை வந்துட்டு கொடுத்ததில் இவர் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒருத்தர். இருந்தாலும் மக்களுக்கு இருக்கிற ஒரு கேள்வி என்ன, இவர் நிறைய படங்கள்ல நல்ல கான்செப்ட் தான் வந்துட்டு கொடுத்துருக்காரு, ஆனால் இவர் ஏன் டாப் பொசிஷன் ஹீரோஸில் ஒருத்தராக மாறல அப்படின்ற கேள்விக்கு என்ன பதில்னா இவரோட ஸ்டோரி செலெக்ஷன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த டைமில் ஹிட்ல இருந்த விஜய், அஜித், விக்ரம், தனுஷ், சூர்யா இவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப நல்ல பிளாக் பஸ்டர் ஹிட் மூவியை வந்துட்டு கொடுத்துட்டு வந்தாங்க. ஸோ அவங்களையும் தாண்டி இவரோட ஸ்டோரி செலெக்ஷன் அப்படின்றது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்ததுனால இவர் வந்துட்டு டாப் லிஸ்ட்டில் போகாமல் கொஞ்சம் அப்படியே டவுன்லேயே வந்துட்டு இருந்துட்டு இருந்தார். ஸோ இருந்தாலும் இப்போ வரைக்கும் கிடைக்கிற டைம் எல்லாமே வந்துட்டு அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவரோட ஆக்டிங் திறமையை ரொம்ப நல்லாவே நிறைய சீன்ஸில் காமிச்சிட்டு இருக்காரு. பரத் அவர்களை தொடர்ந்து இன்னொருத்தங்களை நம்ம யார் சொன்னோம், அருள்நிதி அவர்கள். அருள்நிதி அவர்கள் பற்றி கண்டிப்பாக நம்ம சொல்லியே தான் ஆகணும். ஏன்னா தமிழ்நாடு அரசோட ஒரு பெரிய அரசியல் குடும்பத்திலிருந்து வந்தார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களோட பேரன் அப்படின்ற ஒரு ஃபேம் வந்துட்டு இவருக்கு இருந்தது ஆரம்பத்திலேயே. ஸோ அதனால தான் வந்துட்டு இவருக்கு ஈஸியாக வந்துட்டு ஸ்க்ரீன் கிடச்சிருச்சு, ஈஸியாக ஒரு படத்துக்குள்ளே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. என்னதான் வந்துட்டு ஒரு பெரிய அரசியல் குடும்பத்திலிருந்து ஈஸியாக சினிமாக்குள்ளே வந்தாலும் அவருக்குன்னு ஒரு தனி இடத்தை உருவாக்குறது அப்படின்றது அவரோட திறமையால் மட்டும்தான் முடியும். ஸோ அந்த மாதிரி அவர் நடித்த
ஒவ்வொரு படத்துலையும் அவரோட பேக்ரவுண்ட் இல்லாமல் அவருக்குன்னு ஒரு கான்செப்டை உருவாக்கி அவரோட ஸ்டோரி செலெக்ஷன் மூலயமாவும் தனக்குன்னு ஒரு தனி இடத்தையே சினிமா இண்டஸ்ட்ரியில் அவர் உருவாக்கி வச்சிருக்காரு. அப்படி இவர் வந்துட்டு நம்ம தான் நம்மளோட லைஃப் நம்மளோட பேருக்காக தான் நம்ம நிற்கணும் அப்படின்னு நினச்சி வம்சம் அப்படின்ற படத்தில் தான் முதல் முறையாக அறிமுகமாறாரு. 2010 தான் வந்துட்டு இந்த வம்சம் அப்படின்ற மூவி வந்துட்டு வருது. இதை வந்துட்டு டைரக்டர் பாண்டியராஜ் அவர்கள் தான் வந்துட்டு டைரக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த படம் வந்துட்டு நார்மலாக ஒரு கிராமத்து இளைஞனோட வாழ்க்கை எப்படி இருக்கும், அங்கே இருக்கிற கஷ்டங்கள் சந்தோஷங்கள் என்ன, இந்த மாதிரி ஒரு கேரக்டரில் அருள்நிதி வந்துட்டு நடித்த ஒரு நடிப்பு வந்துட்டு நிறைய பேர்கிட்ட நல்ல ஒரு வரவேற்பை வந்துட்டு பெற்றது. அதை தொடர்ந்து நிறைய இம்பார்ட்டன்ட் மூவிஸ் முக்கியமாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சோஷியல் பேஸ்டான கான்செப்டில் தான் வந்துட்டு அவர் எடுத்திருப்பாரு. அண்ட் 2011 வந்துட்டு மௌனகுரு அப்படின்ற ஒரு படத்தை வந்துட்டு இவர் நடிக்கிறாரு. அந்த படத்தில் வந்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, ஹீரோ அப்படின்னாலே மாஸ் என்ட்ரி, பஞ்ச் டயலாக், எப்பவுமே நல்ல ஒரு வசனங்களை பேசிட்டே இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லாமல் நார்மலாக அமைதியாக சொசைட்டியில் நடக்கிற என்ன விஷயமோ அது மூலயமாவே கொண்டு போனாலும் மக்கள்கிட்ட நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி நிரூபித்த ஒரு படம்னா அது மௌனகுரு மூவி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதை தொடர்ந்து வந்துட்டு 2015 டிமாண்டி காலனி அப்படின்ற ஒரு படம் நடிக்கிறாங்க. அருள்நிதி அப்படின்ற ஒரு பேர் கேட்டாலே எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர படம் வந்துட்டு இந்த டிமாண்டி காலனி தான். அந்த அளவுக்கு ஒரு ஹாரர் எலிமெண்ட் வந்துட்டு சூப்பராக டேரக்டர் அவரும் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ நார்மலாகவே ஹாரர் படம் அப்படின்னா ஒரு ஜெனரில் இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டு நம்மளுக்கு இருக்கிற அட்மாஸ்பியர், அந்த இருட்டான ஒரு ரூம் பார்த்தாலே எங்கேருந்து தான் பயம் வருமோ தெரியாது. பேய் இருக்கோ இல்லையோ ஒரு பயம் நம்மளுக்குள்ளே வரும்ல. இந்த மாதிரியான ஹியூமன் மைண்டுக்குள்ளே இருக்கிற அந்த சின்ன சின்ன விஷயத்தையும் வந்துட்டு ரொம்ப அழகாக ஒரு ஹாரர் எலிமெண்ட்டாக வந்துட்டு இந்த படத்தில் கொண்டு வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படம் வந்துட்டு அவரோட கெரியருக்கு த பெஸ்ட் மூவியாக வந்துட்டு மாறிச்சு இந்த டிமாண்டி காலனி. ஸோ இந்த டிமாண்டி காலனியை தொடர்ந்து நிறைய படங்கள் வந்துட்டு சொசைட்டி பேஸ்டான கான்செப்டில் இவர் நடிச்சிருக்காரு. ஸோ இரவுக்கு 1000 கண்கள், K13, டயரி, அப்புறம் இப்போ இருக்கிற அருள்வான் மூவி, இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஓகே இவர் வந்துட்டு ஒரு சூப்பர் மாஸ் ஹீரோவோட ஃபேமை எதிர்பார்க்காம மக்களுக்கு நல்ல படம் கொடுக்குற ஒரு நல்ல ஹீரோ அப்படின்ற ஒரு வெளித்தோட்டம் வந்துட்டு இவரோட நிறைய படங்களில் வந்துட்டு இருக்குது. தமிழ் சினிமாவில் ஒவ்வொரு ஹீரோவையும் வந்துட்டு நம்ம யோசிக்கும் போது ஒவ்வொரு ஜெனர் வந்துட்டு நம்மளுக்கு ஞாபகம் வரும். விஜய் அப்படின்னா மாஸ், அஜித் அப்படின்னா ஸ்டைல், சூர்யா அப்படின்னா வெர்சட்டாலிட்டி, தனுஷ் அப்படின்னா வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ். இந்த மாதிரி அருள்நிதி அப்படின்ற பேர் எடுத்தாலே வந்துட்டு த்ரில்லர் அப்படின்ற ஒரு பிராண்டே வந்துட்டு அவர் உருவாக்கி இருக்காரு. அவரோட பேக்ரவுண்ட் அரசியல் குடும்பத்தில் இருந்தாலும் தமிழ் சினிமாவில் அவருக்குன்னு ஒரு பிராண்ட் அவரோட ஸ்டோரி மூலிமா அவர் உருவாக்கி இருக்காரு. ஸோ நம்ம இவ்வளோ நேரமாக பார்த்தா இந்த 2 ஹீரோஸ் அருள்நிதி அண்ட் பரத், இவங்க 2 பேர்கிட்ட இருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருது, ஃபேம் அப்படின்றது வந்துட்டு இருக்கிறது ஒரு விஷயம்தான், அது ஃபேம் அப்படின்றது நம்ம அடையணும் அப்படின்றது முக்கியமான விஷயம்தான். ஆனால் அதையும் தாண்டி இந்த சொசைட்டிக்கு நம்ம என்ன பண்ணுறோம், சொசைட்டிக்கு எவ்வளோ நல்ல விஷயத்த பண்ணுறோம் அப்படின்றது தான் முக்கியம். இது 2த்தையும் ஃபாலோ பண்ணி தான் இவங்க 2 பேருமே வந்துட்டு இப்போ வரைக்கும் தமிழ் சினிமாவில் நல்ல ஒரு ஹீரோஸ் லிஸ்ட்டில் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் நடித்த உங்களுக்கு பிடிச்ச மூவிஸ்லாம் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் சந்தியா தாஸ்.